ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3யோட எபிசோடு 3 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மேக்ஸ் அண்ட் லெவலை தான் காட்டுறாங்க. அவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லீப் ஓவருக்கு வந்திருக்காங்களாம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்நேரம் அவனுங்க கதறிக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி பசங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, அவனுங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இப்போ 11 பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா பவர் யூஸ் பண்ணி. இப்போ பசங்களை போய் பார்த்தா அவனுங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. பட் பார்த்தீங்கன்னா நம்ம வில் மட்டும் ஸ்டில் அந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் மற்ற அவங்க ஆளுங்களை எப்படி சமாதானம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா மைக் ஏப்போ வர்றான், லூகாஸ் காற்றை பிரிக்கிறான், என்னவோ பண்ணுறாங்க. அதை பார்த்து லெவல் இந்த பக்கம் உழுதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதே சமயத்தில் வீட்டுக்கு வெளியே ஏதோ கார் சவுண்டு கேட்குது. வேறு யார் இடமா ஹாப்பர் தான். ஹாப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குடிபோதையில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காப்புல. ரூம் சாத்தி இருக்கிறத பார்த்துட்டு 3 இன்ச் திறந்தானே வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திறந்து பார்த்தா அங்கே தான் மேக்ஸிமம் இருந்துகிட்டு இருக்கா. இப்படியே அந்த கதவை திறந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா தெரியாமட்டேன், நீங்கள் ஸ்லீப் ஓவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வெளியே வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அவங்க ஒரு போர்டை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து யாரை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்துட்டு அது நம்ம மைக்கோட அப்பா கிட்ட வருது. அதெல்லாம் வேணாம், வேறு யாராவது போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அடுத்து 2வது நம்ம பில்லி ஹார்கர், நம்ம மேக்ஸோட அண்ணன், அவங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ 11 பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் கார் தெரியுது, அவன் காரில் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்த்துட்டு பில்லியுமே பார்க்குறான். அவன் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி இது போன எபிசோடு கடைசி வந்த அந்த ஒரு சீன் தான். பில்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. பில்லி கீழே உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பாள். அதை பார்த்துட்டு அவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டாக எந்திரிச்சு நிற்கிறான். எந்திரிச்சு 11 திரும்பி பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அவன் நிற்கிற இடத்துலேருந்து 11 அவனுக்கு தெரியுது. அது ஒரு இல்யூஷன் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் 11 இவனை வாட்ச் பண்ணுறதை அவனால் சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதறி போய் கண்ணை ஓப்பன் பண்ணுறா. என்ன ஆச்சுன்னு மேக்ஸ் கேட்க அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 3 த கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் லைஃப் கார்டு. அண்ட் அடுத்த விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வில் வந்துட்டு மியூசிக்கை போட்டு பசங்களை எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். நான் தானே வில் த விசார்டு, இப்போ என் கூட வந்து கேம் விளாட்றீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேருமே ஒரு சலிப்பில் இருந்துட்டு இருக்கானுங்க. வில்லுக்கு அது ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கு. எகைன் கட் பண்ணி நம்ம ஹாப்பரை காட்டினா இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. வந்துட்டு திரும்ப எடுத்து பாலை குடிச்சிட்டு வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. வந்து பார்த்தா நம்ம ஜாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் எடுத்து ஒட்ட வச்சு பார்க்குறாங்க. ஒட்டல. இப்போ நான் பார்த்தா தான் பயமாக இருக்குது, என்னென்ன விஷயத்த சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல, இங்கே சுற்றி இருக்கிற எந்த மேக்னெட்டுமே வேலை செய்யலை, நேற்று நீ கடையில் தட்டி விட்ட மாதிரி இதை ஸ்காட் கிளார்க் தான் சொன்னார், இதுக்கெலாம் காரணம் அந்த லேபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இதை பாரு, அந்த லேபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஹாப்பர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அந்த லேபை டெய்லியும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த லேபை க்ளோஸ் பண்ணுறத நான் தான் பார்த்தேன், இதுக்கெல்லாம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு ஹாப்பர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டு ஜாய்ஸ் வரல, அதனால் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இப்போ ஜாய்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த லேபை போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. இதை பாரு, நீ அந்த லேபுக்கு போகவே கூடாது அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஜாய்ஸ் கேட்குற மாதிரி தெரில. சரி, வேறு வழி இல்லாமல் ஹாப்பருமே கூட போயிட்டு இருக்காரு. கட் பண்ணி அகைன் 11 அண்ட் மேக்ஸ்க்கு வந்தா இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பில்லியோட ரூமுக்கே வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா அவன் ரூமில் பாத் டப்பில் நிறைய ஐஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் ஒர்க் அவுட் பண்ணுவான், மேபி அதனால் ஐஸ் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டில் ரத்தக்கரை இருக்கிற மாதிரி தெரியுது, கைப்பட்ட தடம். அண்ட் அதுக்குள்ளே உள்ள எடுத்து பார்த்தா லெஃப்ட் கட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட பார்த்தீங்கன்னா அந்த பவுச் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த விசில், அது 2மே கொப்பு தொட்டி இருந்துட்டு இருக்கு. விசிலில் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒத்து பார்த்துட்டு இருக்க. கட் பண்ணி அப்படி போய் ஜானத்தன் நான்சியை காட்டுறாங்க. அவங்க அந்த ஃபோட்டோவில் எடுத்து வச்சிருந்தாங்களே எலியோடது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய் நியூஸில் கொடுத்து இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல, அவனுங்க எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம நான்சியை கலாச்சி அனுப்பி விட்டுறானுங்க. நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டீவை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எவனாவது ரஷ்ய உளவாளி இருக்கானா போய் தேடுறான், அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு மாதிரி அங்கே அடையாளம்லாம் சொல்லி தேட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ சுற்றி தேடிட்டே இருக்காங்க. ஸ்டீவ் பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கான். டெஸ்டின் ரஷ்யன் தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஜாலியான கான்வெர்சேஷன். பார்த்தீங்கன்னா மைக் லூகாஸ் வில் அவங்க வீட்டுக்கு வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க. பட் வில் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிக்கிட்டு இருக்கான். மற்ற 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவங்க சப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் இப்போ சைடில் ஃபோன் அடிக்க டக்குன்னு ஃபோன் எடுத்து வந்து பேசுகிறானுங்க. பார்த்தா 11 கிடையாது, ஏதோ ஒரு கஸ்டமர் கால் மாதிரி தான். அந்த இடத்துல வில் வந்துட்டு நம்ம விளாட்லாண்டா அப்படின்னு சொல்ல, விட்றா அவளை தான் இது பண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, சரிடா ஜெயிச்சிட்டிங்கடா போடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம விளாட்லாண்டா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன தான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வில் விளாடுற மூடில் கிடையாது. இப்போ இவங்களை 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன இது போகிற மாதிரி காட்டியிருக்காங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் உடனே அந்த பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்கடா, நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. இப்போ மைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டஸ்டின் எங்கே இருக்கான்னு நீ கண்டுக்கல, இப்போ இதை பற்றி நீ யோசிக்கல, நீ எல்லாம் பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த குரூப்பையும் நீ பிரேக் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வில் கிளம்பிடுறான்.
கட் பண்ணி லெவன் அண்ட் மேக்ஸை காட்டினா அவங்க இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பவுச்சுக்கு நமக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தால் அவங்க பேர் ஹெதர் இங்கே இருக்காங்களான்னு கேட்க அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் அவங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. உன்னால் அவள் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஏன் முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெவன் பார்த்தீங்கன்னா அவள் பவர் யூஸ் பண்ணி இப்போ ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அவள் எங்கே இருக்கான்னு பார்க்குறா. அவங்க வீட்டை தான் காட்டுறா. அவங்க வீட்டோட அந்த மெயில் பாக்ஸ் ப்ளஸ் அந்த வீட்டு கதவு, அந்த கதவுக்குள்ளே போய் பார்த்தா ஹெதர் வந்துட்டு அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே ஐஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு மூழ்கிற மாதிரி தெரியுது. அவங்க மூழ்கிறத லெவல் காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. பட் உள்ளுக்குள்ளே மூழ்கிட்டாங்க. இந்த பக்கம் எகைன் நம்ம பதறி போய் எந்திரிச்சு பார்க்குறா. அடுத்து கட் பண்ணி எகைன் நம்ம ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினா அவங்க இப்போ அந்த லேபுக்கு வந்துட்டு இருக்காங்க. லேபோட பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜாய்ஸுக்கு நம்ம பாப் செத்து அந்த பழைய நினைவெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே சுற்றி பார்த்தா என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா ஸ்டில் ஒர்க் ஆகுற மாதிரியே காட்டியிருக்காங்க. 3வது லேபில் இன்னுமே ஒரு கேமரா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படியே அந்த கேமரோட லென்ஸ்குள்ளே போய் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்டின்ஸ்டி வச்சிருக்கிற அந்த பைனாக்குலர் லென்ஸ்க்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. செம்ம டிரான்சிஷன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எகைன் இப்போ அங்கே வந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிக்கிட்டாண்டா எவனா தாண்டா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஆளும் பார்க்க கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கான். பட் போனால் தான் தெரியுது. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இந்த ஜிம்னாஸ்டிக் சொல்லித்தரான். அது என்ன கிளாஸ்? அது ஜிம்னாஸ்டிக் தானே? இல்லை எக்ஸசைஸ், லேடிஸ்க்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரான்ல அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரவன். அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ண இவங்க 2 பேரும் அதை பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனாடா நீ அப்படின்ற மாதிரி. அண்ட் கட் பண்ணி ராபினை காட்டினா வெஸ்ட்டில் இந்த மெசேஜை டீகோட் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் ஏதோ ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு லோகோ இருக்குது. லிங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. லிங்க்ஸ்ன்றது ஒரு பூனை இனம் தான். அந்த லோகோ வச்ச ஒருத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. அந்த அதில் இருக்கிற லோகோ பார்த்தீங்கன்னா அந்த பூனை சில்வர் கலர்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ சில்வர் கேட், ஒருவேளை அதில் சொன்ன சில்வர் கேட் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில்வர் கேட் அவன் நோட் பண்ணுறான். வெளியே வந்து மற்றதெல்லாம் எங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த மால்குள்ளே தான் அந்த எல்லா க்ளூவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. எ ட்ரிப் டு சைனா சவுண்ட் நைஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல எ ட்ரிப் டு சைனானா அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கா. இஃப் யூ ட்ரெட் லைட்டின வார்த்தைக்கு சைடில் இருக்கிற ஒரு ஷூ ஷாப்பை பார்க்குறேன். அப்புறம் ப்ளூவும் எல்லோவும் வெஸ்ட்டில் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ளூவும் எல்லோ வெஸ்ட்டில் மீட் பண்ணணும் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கோட சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் வந்துட்டு இருக்கு. ஒரு இதுதானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த கூட கிராக் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. எகைன் கட் பண்ணி ஹாக்கின்ஸ் போஸ்ட்டை காட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்சி எகைன் இருந்துட்டு இருக்கால திரும்ப செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல காஃபி போடும்போது கபோர்டை திறந்து பார்க்குறா. உள்ளேருந்து ஒரு எலி பொம்மை வெளியே வந்துட்டு இருக்கு. இவளை பயன்படுத்துறதுக்காகவே அதை அங்கே வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம அவங்களுக்கு எவிடன்ஸை தான் காட்டணும். இதை விட்டால் வேறு எவிடன்ஸ் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளுமே ஜானத்தனை இப்போ கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கா. கட் பண்ணி எகைன் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பருக்கு வந்தால் அவங்க அந்த லேபில் போயிட்டு அது கேட்டை திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை எப்பயோ சீல் பண்ணிட்டாங்க, அதை சீல் பண்ணதை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை ஹாப்பர் எனக்கு என்னமோ என் மைண்டே லோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல என்னை விட நீ உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். அதை பாரு இந்த ஊரில் நீங்கள் எல்லாம் சேஃபாக ஃபீல் பண்ணுன்றதை மட்டும் தான் நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்போவே தெரியும் நீ வீட்டை வைக்க பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஏன் அவருக்கு தெரிஞ்சிச்சு. இது பசங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இல்லை அவனுங்களுக்கு தெரியாது. இந்த ஊரை விட்டு நிறைய பேர் வெளியே போக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஏன் திரும்ப இங்கேயே வந்து தெரியுமா, இங்கே தான் நமக்கு பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் இந்த ஸ்காட் கிளாக் மாதிரியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஃபன்காக அண்ட் சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க 2 பேரும் எந்திரிச்சு போய் அதை பார்க்குறாங்க. அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் மைக் அண்ட் லுகாஸ்க்கு வந்து அவங்க வில் வீட்டுக்கு வந்து வில்ல தேடிட்டு இருக்காங்க. பட் வில் பார்த்தீங்கன்னா இப்போ கேசல் பயஸில் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்து அந்த இடத்துல கோவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அதெல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பழைய நினைவெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை இப்போ கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். ஸோ கோவத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து அவன் கட்டின அந்த கேசல் பயஸே பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கே இப்போ ஜானத்தன் நான்சியை காட்டினா அவங்க இப்போ அந்த பாட்டிமா இருக்காங்களே இந்த ஃபெர்டிலைசர்லாம் எலி திணிச்சுன்னு சொன்னவங்க இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த இடத்துல பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த பாட்டிமா இருக்காங்களே அவங்களாம் தான் அந்த உரத்தை தின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்தம்மா அதெல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி அகைன் மாலுக்கு வந்தால் வெஸ்ட் சைடில் அந்த 2 முள்ளும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி காட்டியிருக்காங்களே. ஸோ மீட் பண்ணிருச்சு. இப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்தோட ஸ்டோர் ரூமுக்கு நிறைய பேர் ஏதோ பார்சல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பார்சல்லாம் என்னவா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. வெளியே 2 பேர் கன்னோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பைனாகுலரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுடுறாங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா டேய் சத்தம் என்னன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்க அவன் மாடிக்கு வந்துடுறான். இவங்க எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அகைன் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பருக்கு வந்தால் அவங்க இந்த லேபில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹாப்பர் பார்த்தீங்கன்னா டே நான் உள்ளே வர போகிறேன், எவனா இருந்தாலும் சரி கையை தூக்கிட்டு நில்லு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ளே போய் பார்க்குறாரு. டக்குன்னு அவனை பார்த்தா பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணிடுறான். இவரையே போட்டு பொழந்து காட்டுறான். ஹாப்பரும் சண்டை போட ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. அவன் பார்த்தீங்கன்னா அவரை போட்டு பொழந்து கட்டிடுறான். பார்த்தா அடிச்சு தூக்கி போட்டு போயிடுறான். ஜாய்ஸ் வந்து அதை பார்த்துட்டு டே ஹாப்பர் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தூரத்தில் ஒரு பைக் போயிட்டு இருக்கு. அந்த பைக் வண்டி நம்பரை மட்டும் லைட்டாக அவங்க நோட் பண்ணிடுறாங்க. இப்போ 11 அண்ட் மேக்ஸ்க்கு வந்தால் அவங்க
அவங்க இப்போ எதரை தேடி அவங்க வீட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த போஸ்ட்டோட அந்த ஒரு சீஃப் இருக்கான்ல, அந்த சீஃப் தான் அவங்களோட அப்பா. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தா அந்த ஹெதர்ன்றோட அப்பா அம்மா கூட தான் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. யார் இந்த 2 பொண்ணுங்க அப்படின்னு கேட்க, பில்லி வந்துட்டு அதுதான் என் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லெவன் கேட்க, இதோ இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு சைட்லேருந்து அவள் ஹெதர் வந்துடுறா. குக்கீஸ் ரெடி பண்ணி வந்திருக்கேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்றா. என்னதான்டா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரும் அந்த அவங்கள பார்த்துட்டு நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்போ இவங்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. பில்லி அவங்கள வெளியே அமுச்சு விட்டு சைடில் கண்ணாடியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். வெளியே அவங்கள போகிறத பார்க்கும்போது அவனுக்கு இந்த பழைய ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பழைய ஞாபகம் இந்த மீன்ஸ் இப்போ வந்து அந்த மைண்ட் ஃபயரால் பாதிக்கப்பட்டிருக்கான்ல. ஸோ இப்போ அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ண ஞாபகம்லாம் இவனுக்கு வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணது ஞாபகத்தில் அதை பார்த்துட்டு இவ அவளே தான்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லை காட்டுறாங்க. வில் அங்கே உட்காந்துருந்தால எகைன் அவன் கழுத்தில் அந்த சென்சேஷன் ஏற்படுது. அதே இடத்துக்கு மைக்குள்ள காசு வந்துடுறாங்க. அவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு மைக் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இப்போ எகைன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பில்லி அந்த ஹெதர் அவங்க வீட்டெல்லாம் காட்டினா அவங்க டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, சாப்பாட்டை எதுவும் கலந்துட்டாங்க போல். அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அவங்க எந்திரிச்சு அந்த பக்கம் போய் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அதை பார்க்குறதுக்கு அந்த பொண்ணோட அப்பா வர ஆம்புலன்ஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பாட் எடுத்து அவங்க அப்பா தலையிலே அடிச்சிட்றா. பில்லி குளோரோஃபார்ம் எடுத்துக்கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க அதை வச்சு இப்போ அவங்களை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அண்ட் அதோட பற்றி இந்த எபிசோடு முடியுது. வேளாள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்லுவது நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Bring him from the yard.